நமது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து செயல்பட வைக்கும் கற்பனை நாடகம் இதோ. காட்சி 1. வீரப்பன் வீடு. காற்றுக்கு வந்த சோதனை. காஸ்ட்லியான காத்திருக்கு, குளு குளுன்னு வீசும் கொடைக்கானல் காத்திருக்கு, சிலு சிலுன்னு வீசும் சிங்கார சென்னை காத்திருக்கு. காத்து வாங்கலையோ காத்து. காத்து வந்திருக்கு. இந்த காத்துக்காக தானே நான் காத்து கிடந்தேன். வாங்க வாங்க. என் பேர் வீரப்பன். நான் வீரமாக இருக்கேன்னு எங்கள் அம்மா எனக்கு வீரப்பன்னு பேர் வச்சாங்க. ஆனால் இப்போ மூச்சு விட கூட காற்று இல்லாமல் வீரப்பன் ஆரப்பனா கிடக்கிறேன். சும்மா வள வளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. போறதுக்குள்ள காத்து தீந்து போயிடும். நான் போய் காத்து வாங்கிட்டு வரேன். எல்லாரும் வாங்க, காத்து வந்திருக்கு. நாம போகலினா அம்புட்டு காத்தி கண்மணியே வாங்கி விடுவா. காத்தம்மா காத்தம்மா காத்தம்பிட்டு. ஐயா, வள வளன்னு பேரம் பேச நேரம் இல்ல. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்றேன். இந்த காத்து வெறும் 50,000 தான். என்னது 50,000மா? இந்த காத்து சுத்தமான காத்து. 5 நாள் வாரண்டி, 10 நாள் கேரண்டி. சும்மா மூக்குல வச்சு வச்சு எடுத்தா 1 மாசம் தாங்கும். நம்ம பொழப்பெல்லாம் சிரிப்பா சிரிக்குது. சரி, காத்து கொடுங்க.
வந்து கொடுத்துட்டு போறான் மேம். காரில் சொகுசா போகணுமா, ஏசியில் படுத்து தூங்கணுமா, இது எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு காற்றுல நச்சு புகையை கலந்து விட்டாச்சு. ஏசியும் காரும் ஆடம்பரம், காற்று நமக்கு அத்தியாவசியம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? காட்சி 2 உணவகம். மாத்திரையை உணவாக உண்ணும் அவலம். டே எனக்கு என்னன்னே தெரில, ரொம்ப பசிக்குதுடா. எனக்கும் ரொம்ப பசிக்குதுடா. எங்க பக்கத்துல ஹோட்டல் ஸ்மார்ட் இருக்குடா, அங்கேயே சாப்பிடலாம்டா. சரி, அங்கேயே போலாம்டா. சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? So sweet. வாங்க வாங்க, வெல்கம் டு ஹோட்டல் ஸ்மார்ட். என்ன சாப்பிட்றீங்க? டேய், இது என்னடா புதுசா ரோபோட் வந்து ஆர்டர் கேக்குது? டேய், அதான்டா எனக்கும் தெரியல. இங்க வேலை செய்ய ஆளே இல்ல போல. ஆர்டர் ப்ளீஸ். எனக்கு இட்லி. எனக்கு தோசை. எனக்கு சாம்பார் சாதம். சரி இருங்க, எடுத்துட்டு வரேன். டேய் இது என்னடா, சாப்பாடு கேட்டா மாத்திரை எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அதான்டா எனக்கு தெரியல. எங்க பாருடா மாத்திரை கொண்டு வந்திருக்கு. கிடைக்கும் கிடைக்கும், இங்க எல்லா சத்தான உணவு மாத்திரையும் கிடைக்கும். இதோ இதுதான் இவர் கேட்ட இட்லி மாத்திரை, இது அவர் கேட்ட தோசை மாத்திரை, இது அவர் கேட்ட சாம்பார் மாத்திரை, அது போக ஒரு வடை மாத்திரையும் இருக்கு. இது எல்லாத்தையும் விட ஒரு மாத்திரை இருக்கு, அதுதான் ஃபுல் மீல்ஸ் மாத்திரை. இந்த மாத்திரை ஒன்று சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிடும். இந்தாங்க. என்னது, மாத்திரை தான் சாப்பாடா? நம்ம வருங்காலம் எங்க போகுதுன்னே தெரில. சரி வாங்கடா சாப்பிடலாம், வேற வழி இல்லை. இந்த ஃபுல் மீல்ஸ் மாத்திரை வெறும் 5000 ரூபாய் தான். என்னது, 5000-ஆ? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வருங்காலத்துல சாப்பாடு சாப்பிடறதே கஷ்டமாயிரும் போல. காட்சி 3 வீரப்பனின் வீடு. அதிக மகசூல் வேணும்னு விவசாய நிலங்கள்ல பூச்சிக்கொல்லி மருந்த கொட்டுன்னு கொட்டுறது. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற தோப்பு துறவு எதையும் விட்டு வைக்காம கடையில் சென்ட்டு டப்பா வாங்குற மாதிரி சென்ட்டாக வாங்கிடுறது. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா நம்மளுக்கு சாப்பாடும் கிடைக்காது. சரியாக விவசாயம் பண்ணியிருந்தா நம்மளுக்கெல்லாம் இந்த நிலமை வந்திருக்குமா? அப்பப்பா என்ன வெயிலே என்ன வெயில், சூரியனுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. இதில் டாக்டர் வேற ஒரு நாளைக்கு 3 சொட்டு தண்ணி குடிக்க சொல்லியிருக்காரு. அம்மா தண்ணி எடுத்துட்டு வாம்மா. இந்தாங்க 3 சொட்டு தண்ணி, சிந்தாம குடிங்க. இதில் வேற தண்ணி அதிகமாக இருக்கே, 3 சொட்டு பார்த்து ஊற்றணும். 1 2 3. நான் என்னோட பாட்டி சொல்லி கேட்டிருக்கேன். நம்மளோட முன்னோர்கள்லாம் நதியில நீந்து வாங்கலாமா, கிணத்துல குதிப்பாங்களாமா, குளத்துல குளிப்பாங்களாமா, ஏன் ஆடு மாடு கூட குளத்துல குளிக்குமாமா. ஆனா இப்ப அதுல குப்பைய கொட்டி கொட்டி அதுல தண்ணி வராம பண்ணிட்டாங்க. மேல உனக்கு வராது ஹேட்டு, ஏன்னா கியூட் ஒயிட் சால்ட் பெப்பர் செதுக்கப்பட்ட செல்ல எங்க ஆள ஊருக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுவோம் தான். GPU, my God bless you, blast. ஹலோ ஹலோ தம்பி, செவ்வாய் கிரகத்துல இருந்து உன் அக்கா சொக்கமா பேசுறேன். சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பூமியில எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கக்கா, இங்க வெயில் சுட்டரிக்குது.
இதுக்கு மேல தண்ணி பஞ்சம் வேற. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், உடனே கிளம்பி செவ்வாய் கிரகத்துக்கு வந்துருங்கன்னு. இங்க தண்ணி பஞ்சமும் இல்ல, வெயிலும் அவ்வளோக்கா இல்ல. கேட்குறீங்களா நீங்க? இதோ இப்பவே ராக்கெட் பிடிச்சி ராத்திரியா வந்துடுறோம். சரிடா, வச்சிடுறேன். சரிங்க அக்கா. ஏமா ஏமா, என்னங்க? என்னோட அக்கா நம்மள செவ்வாய் கிரகத்துக்கு கூப்பிடுறா, நம்ம போலாமா? என்னங்க, நம்ம ஊர்ல ஹாரி பாட்டன் புசார் சாமியார் வந்திருக்காராம். அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்குதாமா. நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாமா? சரி சரி, நீ என்னமோ சொல்ற, போலாம். உலகம் அதை காப்பாற்ற மறந்து காயின் கண்ணீரில் நடந்து முடியும். காட்சி 5. இடம் சாமியாரின் மடம். நாம எவ்வளவுதான் கூட்டா இருந்தாலும் இந்த உலகம் வேடாக்குது. காட்டுறேன். சவப்பெட்டிய ரெடியாக்கி பத்திரமா வச்சுக்கிட்டோ, எலும்பெல்லாம் அப்பளமா நொறுகிடுடா. விரதமெல்லாம் இனி முடிச்சது விருந்தடா. குதிக்குது மாட்டிக்கிட்ட பரபர மொத்தமுமா செதறுடா. பத்திக்குச்சி ஓடிக்க சாமியா வேண்டிட்டு If one teacher cannot write all subjects, one teacher cannot teach all subjects, how can one student learn all subjects? தம்பி, உங்களுடைய ரேகையின் பெயர் நெடுமணியும் கோண ரேகை. இந்த ஓலைப்படி பார்த்தாக்க உங்களுடைய பெயர் விமல், உங்களுடைய தாயார் பெயர் கீதா, தகப்பனார் பெயர் இளங்கோ. கரெக்டா? ஐயா, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? வாழ்க்கை அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவோம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ஓ ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இல்லடா. உங்களுக்கு என்ன வேணும்? சாமி இருக்காருங்களா? இருக்காரு. அவரை பார்க்கணும். இருங்க, நான் போய் கேட்டு வரேன். சாமி, உங்களை பார்க்க பக்தர்கள் வந்திருக்காங்க. பக்தர்களா? அதுவும் என்ன பார்க்கவா? வர சொல்லு. அம்மா, வாருங்கள். வணக்கம் சாமி. வந்த வேலையை கூறு. சாமி, நாங்க செவ்வாய் கிரகத்துக்கு போலான்னு இருக்கோம். போய்க்கோ. எங்களோட ஜாதகத்தை பார்த்து 2 வார்த்தை சாதகமா சொல்லுங்க. உனக்கு நீர்ல கண்டம். சாமி, நாங்க ஜாதகமே கொடுக்கலையே, நீங்க எப்படி சொல்றீங்க? ஐயோ, அதை வேற மறந்துட்டோமே. சரி, சமாளிப்போம். அது நான் என் ஞான ஒளியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னது ஞான ஒளியா? உனக்கு நீர்ல கண்டம், நிலத்துல கண்டம், காத்துலயும் கண்டம். அதுக்கு நாங்க என்ன சாமி செய்யணும்? கண்டத்தை தீர்க்கணும்னா அண்டத்தை காக்கணும். என்னது அண்டமா? ஐயோ ஐயோ, நீங்க இந்த உலகத்திலே இருக்க கூடாது. கூறுங்கள் சாமி, கூறுங்கள் சாமி, கூறுங்கள். அண்டம் என்றால் என்னவென்று கூறுங்கள். சொல்லுங்கள் சாமி, சொல்லுங்கள். அண்டம் என்றால் என்னவென்று சொல்லுங்க. அண்டம் என்றால் உலகம். நான் கொடுக்கும் விதையை மண்ணில் ஊன்றி நீரூற்றி விருட்சமாக்கு. அப்படி செய்தால் செவ்வாய் கிரகத்துக்கே போக வேண்டாம். உலகில் உள்ள நீர், நிலம், காற்று ஆகியவற்றை நாம் அசுத்தம் செய்யாமல் தூய்மையாக பாதுகாக்க வேண்டும். நமது முன்னோர்கள் செய்ய தவறிய செயல்களை நாம் சரியாக செய்து நமது வருங்கால சந்ததிகளுக்கு தூய்மையான உலகத்தை விட்டு செல்வோமாக. மரம் வளர்ப்போம், மனிதம் காப்போம். நன்றி, வணக்கம். அடடா, என்ன ஒரு அருமையான நாடகம். சிரிப்புடன் கருத்தையும் பரிமாறிவிட்டீர்கள்.